மக்களே! இன்னைக்கு நம்ம சங்கீதா ஃபேஷன் எக்ஸ்போ வந்திருக்கோம். இங்க இருக்கிற ஓனர் கிட்ட இந்த எக்ஸ்போ எப்படி நடக்குது? எந்த மாதிரி ஃபெசிலிட்டீஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க? அதே மாதிரி இங்க இருக்க ஸ்டால் வெண்டார்ஸ்லாம் எப்படி நீங்க சூஸ் பண்ணீங்க? இந்த எக்ஸ்போ ப்ராஃபிட்டா லாஸான்றத வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ மேம். ஹாய். எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன். நல்லா ஓகே. இருக்கேன். ஓகே. இப்போ சங்கீதா ஃபேஷன் எக்ஸ்போன்னு சொல்லி நீங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. எதனால இது ஸ்டார்ட் பண்ணீங்க? எப்படி உங்களுக்கு இந்த ஐடியா வந்துச்சு? ஆக்சுவலா ஆல்ரெடி நான் ஒரு பிளான்ல தான் இருந்தேன். உமன் அந்த மாதிரி சிங்கிள் மதருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் நாங்கள் வந்து ஹோல்சேல்ல வாங்கிட்டு கம்மியான ரீட்டைல் ப்ரைஸ் கொடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கணுன்ற ஐடியால தான் இருந்தோம். ஓகே. ஸோ வந்து இது வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்றது அப்படின்னும் போது தான் இந்த எக்ஸ்போ கான்செப்ட் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி எல்லாரும் பண்றாங்க அப்படிங்கும்போது நானும் ஒரு ஸ்டால் ஓனரா அதில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணேன். ஓகே. ஸோ அப்போ வந்து தான் எனக்கு ஓகே நம்மளுடைய பிளானுக்கு இது கரெக்டா இருக்கு அப்படின்னும் போது தான் நான் வந்து எக்ஸ்போ வந்து ஆர்கனைஸ் பண்ணேன். ஓகே. ஸோ ஆக்சுவலா எங்களோட பிளானு இப்படிதான். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து நாங்க வந்து ஹெல்ப் பண்ணணும். அதுக்காக தான் நாங்க வந்து உமன் ராணி உமன் எஜுகேஷன் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் ஓபன் பண்ணிருக்கோம். ஓகே. ஸோ இது மூலமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்றவங்களுக்கு நாங்க வந்து கவர்மெண்ட் மூலமா எம்எஸ்எம்இன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, ஸ்கீம்ஸ் இருக்கு. ஓகே. சோ அது மூலமா இந்த சேரிட்டபிள் ட்ரஸ்ட் பத்தி நீங்க சொன்னீங்க இல்லையா, மெயினா இது நீங்க யாரை ஃபோக்கஸ் பண்ணி ஓபன் பண்ணிருக்கீங்க? உமன்ஸ்க்காக மட்டுமா? பர்టిక్యులரா உமன்ஸ்க்கு மட்டும் தான் இது. ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ற உமன்ஸ்க்காக தான் நாங்க இந்த சேரிட்டி ட்ரஸ்டே ஓபன் பண்ணிருக்கோம். ஓகே. இது உங்களோட எத்தனை நாள் கனவு இப்படிலாம் வந்து வர்க் பண்ணணும், இந்த மாதிரி ஆண்டர்பிரினரா மாறணும் அப்படின்றது? இது வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா எதனால அப்படின்னு பார்க்கும்போது எங்க அம்மா தான். அம்மா வந்து சிங்கிள் மதரா இருந்தவங்க தான். ஓகே. ஸோ ஓகேவா நீங்க? ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் எங்களை படிக்க வச்சாங்க. ஓகேக்கா. இப்போ சங்கீதா எக்ஸ்போன்னு சொல்லி நம்ம நியர் அவிச்சிக்கிட்டே இதை நம்ம நடத்திட்டு இருக்கோம். ரொம்ப சூப்பரா நடத்திட்டு இருக்கோம். உங்களுக்கு ப்ராஃபிட்னு ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? ஜென்ரலா நீங்க எக்ஸ்போ நடத்திருப்பீங்க. ஸோ எக்ஸ்போல இருந்து உங்களுக்கு எந்த மாதிரி ப்ராஃபிட்ஸ் வரும்? எங்களுக்கு நாங்க இது வந்து ப்ராஃபிட்காக பண்ணல. ஓகே. ப்ராஃபிட் வந்து எல்லாருக்கும் ஆக்சுவலா வந்து ஒரு பிசினஸாவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் நாங்க இது வந்து ப்ராஃபிட்காக பண்ணல. நாங்க ஹெல்பிங் மைண்ட்ல தான் பண்றோம். அதை வந்து ப்ராப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ஓகே அவங்களுக்கு வந்து இது ஆக்சுவலா நாங்க வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பட்ஜெட்ல தான் கொடுத்துருக்கோம். ஸ்டார்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா 6-8 தான் சொன்னோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் சொன்னது 10. இப்ப அந்த ஸ்டால் பிரைஸ் கூட கிடையாது, நம்ம 7க்கு தான் கொடுத்துருக்கோம் மேக்ஸிமம். லோ பிரைஸ்ல தான் நீங்க பிரைஸ்ல தான் கொடுத்துருக்கோம். நம்ம அகாமடேஷன் ஸ்டால் ஓனருக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம், ஃபுட்டு கொடுக்குறோம், எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து அவங்க வெறும் 7,000லயே இதெல்லாமே பண்ண முடியும். நிறைய பேர் அதிகமான ஸ்டால் பிரைஸ் வாங்குறாங்க. பட் நாங்க வந்து இந்த ஸ்டால் பிரைஸ்லயே வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுக்க முடியும். நம்ம டிஜே அரேஞ்ச் பண்ணிருக்கோம், கிட்ஸ் பிளே ஏரியா அரேஞ்ச் பண்ணிருக்கோம், ஃபுட்டு அரேஞ்ச் பண்றோம், அப்புறம் வவுச்சர் கான்செப்ட் கொடுக்குறோம், 500 வவுச்சர். இதை எல்லாமே வந்து இவ்வளவு மினிமம் அமௌண்ட்லயே வந்து ஸ்டால் பிரைஸ்ல பண்ண முடியும் அப்படின்ற கான்செப்டை நாங்க கிரியேட் பண்றோம். சோ மத்த எக்ஸ்போ மாதிரி நீங்க ஒரு 10K 12K சார்ஜ் பண்ணாம லைக் அஃபோர்டபிளான பிரைஸ்லயே நீங்க வந்து சார்ஜ் பண்றீங்க. ரொம்ப நல்ல ஒரு விஷயம். இங்க இருக்கிற ஸ்டால்ஸ்ல உங்களுக்கு பர்சனலா இந்த ஸ்டால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த திங்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு என்ன சொல்றீங்க? அப்படிலாம் இல்லை, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சாரீஸ் ஆக்சுவலா வந்து எனக்கு சாரீ ஜுவல்ஸ்னா ரொம்ப பிடிச்ச விஷயம். ஓகே. ஸோ அதனாலதான் நானே ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டார்ட் அப் பிசினஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுவும் இல்லாம நிறைய எக்ஸ்போல போகும்போது நானும் வந்து இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆயிருக்கேன். அப்ப லாஸ் ஆகுற டைம்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? எப்படி ஒரு கம்பேக் கொடுப்பீங்க? ஏன்னா லாஸ்ன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதை ரெக்கவர் பண்றதுக்கே நமக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சோ அப்ப நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அது வந்து எப்படின்னா என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சப்போர்ட்டா இருந்தாரு. அவர் தான் எனக்கு எல்லா மணி சப்போர்ட் கொடுக்கறது. ஸோ அவர் வந்து என்னன்னா அவர் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எக்ஸ்போலாம் வேணாம் தான் சொன்னாரு. ஸோ சரி ஓகே உன்னோட இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதுல ஃபினான்ஷியலும் சப்போர்ட் பண்ணாரு, மாரல் சப்போர்ட்டும் கொடுத்தாரு. சரி அப்ப இப்போ இந்த எக்ஸ்போக்கு ஃபினான்ஷியலா அவர் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஒரு எக்ஸ்போல எந்த அளவுக்கு ப்ராஃபிட் பார்க்கலாம்? ப்ராஃபிட் சில பேர் பாக்குறாங்க, எனக்கு அது ஓப்பனா நான் சொல்ல விரும்பல. ஓகே. என்ன பொறுத்தவரை இது வந்து நான் தான் சொல்றேன் இல்லையா, மினிமம் பட்ஜெட்லயே 7 to 8,000லயே
இவங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம கொடுக்க முடியும். ம், ம். இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு க்ரௌடு நம்ம சீஃப் கெஸ்டும் வர வச்சோம். ஓகே. இல்லைங்களா? ஓகே. தீபாக்கா வந்தாங்க. ம், ம். நாளைக்கு தங்கதுரை சார் வருவாங்க. ஸோ ஓகே. இது மாதிரி சீஃப் கெஸ்ட் வர வைக்க முடியும், ப்ரொமோஷன் பண்ண முடியும், ம். எல்லா ஆஃபர்ஸும் கொடுக்க முடியும், மினிமம் பட்ஜெட்லேயே பண்ண முடியும். பட் நிறைய ஸ்டால்ஸ்ல போயிட்டு அவங்க வந்து 14, 15 அந்த மாதிரி வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இப்ப நானும் ஒரு சில எக்ஸ்போஸ்லாம் பார்த்திருக்கேன். செலிபிரிட்டிஸ் மேக்ஸிமம் வந்து இன்வைட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு நம்ம ஒரு தனி பட்ஜெட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. நீங்க எப்படி அதெல்லாம் கான்சிக்வென்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணி நீங்க செலிபிரிட்டிஸ் கூப்பிட்டு இன்டராக்ட் பண்ணி உங்க கஸ்டமர்ஸ்க்காக பண்றீங்க? அஹ் எல்லாமே இவங்களுக்காக தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம், ஸ்டால் ஓனர்ஸ்க்காக தானே. ஸோ அதுதான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி 14, 15 பண்ணி இதெல்லாம் பண்ண முடியுமான்ற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. அதையும் பண்ண முடியும், இல்ல லோ பட்ஜெட்லயும் பண்ண முடியுன்றதை தான் நாங்க இப்ப பண்ணி காமிக்கிறோம். ஓகே. லைக் நீங்க பர்சனல் லைஃப்ல எந்த மாதிரி லைக் ஒரு உமன்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு நீங்க சின்ன வயசுல இருந்து திங்க் பண்ணி ப்ராசஸ் பண்ணி வளர்ந்தீங்களா? இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போ பண்ணணும். அதுதான் நான் சொல்றேன். பீயிங் ஆண்டர்பிரினர் வந்து ஈஸி கிடையாது கண்டிப்பா. சோ அதுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். உங்க லைஃப்ல நீங்க கண்டிப்பா ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிருப்பீங்க. எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணீங்க? நிறைய சின்ன வயசுல இருந்து என்னுடைய அம்மா, அப்புறம் என்னோட சரௌண்டிங்ல இருக்கிற உமன்ஸ், அவங்களாம் வந்து செல்ஃபா வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிட்டது, செல்ஃபா போயிட்டு ஒர்க் பண்ணது, இதெல்லாம் பார்த்து பார்த்து வளர்ந்த பொண்ணு. என்னுடைய ஹஸ்பண்டோடைய அம்மா, ஹஸ்பண்ட் இல்லாம தனியா 2 குழந்தைகளை வச்சு வளர்த்தாங்க. அப்புறம் நான் ஒர்க் பண்ற பிளேஸ்ல வந்து இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நிறைய உமன்ஸ் தான். மோஸ்ட்லி மேனேஜர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு உமன்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து இதே மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி ஃபேமிலியில எந்த சப்போர்ட் இல்லாம இண்டிவிஜுவலா அவங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்ல படிச்சு ஒரு நல்ல பொசிஷனுக்கு வந்தவங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு தான் நானும் இந்த மாதிரி வரணும் அப்படின்ற ஐடியால வந்தது. ஆமா. அக்கா, ஒரு எக்ஸ்போ பண்றது வந்து ஈஸி கிடையாது. அதுக்கு பின்னாடி நிறைய கான்சிக்வென்சஸ் இருக்கும். கரெக்டான பிளேஸ் பார்க்கணும், கரெக்டான வெண்டாஸ் நம்ம வந்து எடுக்கணும். ஸ்டால்ஸ்ன்றது அலோகேட் பண்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எப்படி இங்க ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க? எத்தனை வெண்டாஸ் வந்து இங்க அலோகேட் பண்ணிருக்கீங்க? எத்தனை ஸ்டால்ஸ் போட்டிருக்கீங்க? ஆக்சுவலா நம்ம பிளான் பண்ணது 50+ பிளான் பண்ணோம். ஸோ அதுக்கேற்ற ப்ரமோஷன்ஸ் எல்லாமே பண்ணோம். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது 30+ வெண்டார்ஸ் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கோம்னா கிட்ஸ் ப்ளே ஏரியா அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். கிட்ஸ்க்கு தனியா ஒரு பிளேஸ் கொடுக்குறீங்க. ஓகே. கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறமெல்லாம் நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டுக்குன்னு ஒரு டிஜே அரேஞ்ச்மெண்ட் சொல்லியிருந்தோம். ஓகே. ஸோ அதே மாதிரி டிஜே அரேஞ்ச்மெண்ட்டும் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பவுன்சர்ஸும் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் நம்ம வர சேஃப்டிக்காக. அதுக்கப்புறம் நம்ம ஃபுட்டு கொடுக்கறதா சொன்னோம். ஃபுட்டுக்கான அரேஞ்ச்மெண்ட் நம்ம அங்க அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே. ஒரு எக்ஸ்போல அப்ப ப்ராப்பரான எல்லா விஷயங்களுமே நம்ம பண்றீங்க. அரேஞ்ச் பண்ணிருக்கோம். ஓகே. இப்போ கெஸ்ட் கூப்பிடுறன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அது நீங்க எப்படி பர்టిక్యులரா சூஸ் பண்ணுவீங்களா? இவங்கள தான் கூப்பிடணும் அந்த மாதிரி? தீபாக்கான்றது அதுதான். நானும் உமன் இன்ஸ்பயரா தான் வச்சு அவங்க வந்து ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணி பாடி ஷேமிங் அந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்கள பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காங்க. ஸோ அவங்கள அதனாலதான் நான் பர்டிகுலரா அவங்கள வந்து இன்வைட் பண்ணேன்.